நமக்கு கவலை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். இன்னைக்கு இந்த தொகுதியை இழந்துட்டு நம்ம நிக்கிறோம். இதே போலதான் தமிழ்நாடு முழுக்க 35 சட்டமன்ற தொகுதியை நாம அதிக எண்ணிக்கையில இருந்தும் கூட இழந்துகிட்டு நிக்கிறோம். இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி வன்னியர்கள் தனக்கான ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு மத்திய சுகாதாரத்துறை மந்திரியாக ஆயிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற பெயரில் பறையர் சமூக மக்கள் இன்னைக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர் சாதியின் பெயரால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற பெயரில் நாமளும் நமக்கான ஒரு கட்சியை கட்டமைத்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வந்தாதான் நமக்கான அரசியல் அங்கீகாரம் இருக்கும். வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா இதே இடத்துல 2-3 தடவை வந்து நான் பேசியிருக்கேன். இந்த ஊர்லயே தொடர்ச்சியா இந்த கிராமம் எல்லாம் என்னுடைய கிராமம் அப்படி சொல்லலாம். தொடர்ச்சியா வரவேற்பு கொடுக்கிற கிராமம் இந்த கிராமம் எல்லாம். தொடர்ச்சியா மாநாடு இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிற கிராமம். அதனால எப்போதும் கொடுக்கிற ஆதரவை நீங்க கொடுக்கணும். உங்களுக்காக எல்லா விதத்திலையும் நிற்போம். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் இந்த கிராமத்துக்காக நிச்சயமா நிற்போம். இந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் கலந்துக்க போறோம். உங்க கிராமத்தின் சார்பில் தாய்மார்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவருமே எப்போதும் போல கலந்து கொண்டது போல இந்த மாநாட்டை கலந்துக்கங்க. 2026க்கு பிறகு நாம வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றமா கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. மத்திய அரசாங்கம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேரரசர் பெரும்பெருகு முத்திரருடைய தபால் தலையை வெளியிட்டது. அதுக்கு காரணமா இருந்தது நீங்க தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்த வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான் தபால் தலை வெளியிட வைத்தோம் மத்திய அரசாங்கத்தை. அந்த நிகழ்வுல கூட நான் கலந்துக்கிட்டேன். அதனால தொடர்ச்சியா ஆதரவு கொடுங்க. நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம். இந்த தமிழகத்துல இந்த தொகுதியில மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க நாம தான் பெரும்பான்மையான சமூகம் நிரூபிச்சா மட்டும்தான் நமக்கான அரசியல் நம்மகிட்ட கிடைக்கும் என்று சொல்லிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருமை தம்பிகள், தொடர்ச்சியா நம்ம கூட பயணிக்கிற அத்துணை தம்பிகளுக்குமே வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.